பதறிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அவங்க விஜய் பார்த்துட்டு, "விஜய் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் உங்கள வெளிய எடுக்காம இங்கிருந்து போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி, நம்ம 2 பேத்தையும் பிரிக்கிறதுக்காக தான் இவங்கலாம் சதி பண்ணி என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. எல்லாமே அந்த ராகினி பசுபதியோட பிளான் படி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. யார் என்ன பிளான் போட்டாலும் நான் அதை நடக்க விட மாட்டேங்க. உங்களை வெளியே எடுக்காம நான் இங்கிருந்து நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வெண்ணிலா வந்துட்டு, "ஏய் நீ யாடி, என்ன உரிமையோட நீங்க வந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் மட்டும்தான் விஜயோட பொண்டாட்டி அப்படிங்கிற உரிமையோட வந்திருக்கேன். கொஞ்ச நாள் ஒதுங்கி இருந்தவனே உன் கண்டவெல்லாம் என் புருஷனை உரிமை கொண்டாட வந்துட்டான். அதான் இப்ப எவளும் என் புருஷனை உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப தென்னாவட்டா பதில் சொல்றாங்க. உடனே வெண்ணிலா, அதான் அக்ரிமெண்ட் போட்டது முடிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிமெண்டா? என்ன எனக்கு காதுல விழலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா ஷாக்காய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போலீஸ் வந்துட்டு, "என்னமா, என்ன இங்க பிரச்சனை" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே காவேரி "என்னுடைய ஹஸ்பண்ட் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க? அவங்க மேல எந்த தப்பும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹஸ்பண்ட் மேல இவங்க எல்லாம் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் விஜயம் பிரிக்கிறதுக்காக சதி பண்ணி இப்ப பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். என் ஹஸ்பண்ட் அப்படி எதுவும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க காவேரி. உடனே, "அம்மா, அவங்க சித்தப்பாவே அவருக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்களே, அப்படி இருக்கும்போது எப்படிமா இவரை விட முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே அவர் அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுனால அவர் மேல போய் சொல்றாங்க சார். அந்த ராகினி பசுபதியை வர சொல்லுங்க சார். அவங்க வர சொன்னா எல்லா உண்மையும் வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என் மேல உள்ள பகைனால அவங்க என்ன பழி வாங்கணும்னு வெறியோட அந்த வீட்டை விட்டு என்ன விஜய் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லி இப்படி எல்லாம் சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அவங்கள வர சொல்லுங்க சார், எல்லாம் உண்மையை வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே ராகினி பசுபதியும் அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. இங்க சாரதா வீட்டுல உள்ளவங்க டிவியில பார்த்துட்டு உடனே காவேரி அவங்க தான் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுட்டு மெமா ஸ்டேஷனுக்கு கிளம்பி வர்றாங்க. காவேரிக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.